இங்கு நாம் வைக்கின்ற கோரிக்கை மாநில அரசை நோக்கி இருந்தாலும் இதற்கு பின்னால் மத்திய பாஜக அரசினுடைய கை இருக்கிறது, அவர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது. காலம் காலமாக வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் தொடங்கி இன்று வரை இந்த வேதாந்தா நிறுவனத்திற்கும் பாஜகவிற்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறது என்ற உண்மையும் நாம் உணர வேண்டும். அதனால்தான் இந்த திமுக அரசு அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது எந்த கோரிக்கையை வைத்து அந்த மக்களிடத்திலே வாக்கு சேகரித்தார்களோ அதிலிருந்து அவர்கள் மாறிவிடுவார்கள் என்ற ஐயத்தோடு தான் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை இங்கு SDPI ஒருங்கிணைக்கிறது என்று நான் நம்புகின்றேன். 2006 காங்கிரஸ் அரசு தொழிற்சாலைகளுக்கு நிறுவக்கூடிய நேரத்திலே சில சிறப்பு சட்டங்களை இயற்றியது. பசுமை தீர்ப்பாயம் சட்டங்களை உருவாக்கியது. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சட்டங்களிலிருந்தெல்லாம் விலக்கு அளிக்கக்கூடிய மாற்றங்களை உருவாக்கியது. விளைவாக மோடி அரசாங்கம் பதவியேற்ற 6 மாதங்களிலே இந்தியா முழுவதும் 650 தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கியது. இதற்கு முன்னால் ஒரு தொழிற்சாலையை உருவாக்க வேண்டுமென்றால் அங்கு மக்களிடமே கருத்து கேட்க வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற அந்த அமைச்சகத்திலிருந்து பசுமை தீர்ப்பாயத்திலிருந்து அனுமதி வேண்டும் என்ற அந்த சரத்துக்கள் எல்லாம் புறந்தள்ளி சில சட்ட மாற்றங்களை உருவாக்கி வேதாந்தா போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தது. ஏன் பாஜக என்ற பாசிச அரசு கார்ப்பரேட் பக்கம் நிற்கின்றது? இந்த கேள்வி மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி. இந்த பாசிசம் என்று சொல்லக்கூடிய இந்த இத்தாலி முசோலினி கார்ப்பரேட் குறித்து ஒரு வரையறை கூறுகின்றான். கார்ப்பரேட்னா என்ன, பாசிசம்னா என்ன? பாசிசம் என்பது அது ஒரு கார்ப்பரேட்டிசம், அது ஒரு கார்ப்பரேட்டுக்கான ஒரு அரசு. பாசிசம் என்பதே அரசும் கார்ப்பரேட்டும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய கிட்டத்தட்ட 2 நிறுவனங்களுக்கும் நடைபெறுகின்ற திருமணம் என்று சொல்கின்றான். இந்த பாசிச அரசு என்பது கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாகத்தான் நிற்கும். 2014 இருந்து 2019 வரை மத்திய பாஜக அரசு அந்த கட்சிக்காக அதிக நிதியை கார்ப்பரேட்டிலிருந்து பெற்றிருக்கிறது. எனவே இவர்கள் வேதாந்தா போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாகத்தான் நிற்பார்கள். திமுக அரசு பின்வாசல் வழியாக வரக்கூடிய இந்த வேதாந்தாவினுடைய ஸ்டெர்லைட் ஆலையினுடைய சதி செயல்களை புரிந்து கொண்டு அதை தடுக்க முன்வர வேண்டும். ஜூலை 31 ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. மா சுப்பிரமணியம் மாநில அமைச்சரிடத்தில், நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், எப்போது ஸ்டெர்லைட் முழுவதுமாக மூடப்படும் என்று சொல்லி. அதற்கு இந்த மாநில அமைச்சர் பதிலளிக்கிறார், கொரோனா தொற்று 0 மாறட்டும், அதை குறித்து பின்னர் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்கிறார். இங்குதான் எங்களுக்கு ஐயம் எழுகிறது. இந்த அரசு ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்திலே திமுக அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் கேட்பது திமுக என்ற கட்சியினுடைய நிலைப்பாடு அல்ல, திமுக அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை இந்த தருணத்திலே நாங்கள் கேட்கின்றோம். திமுகவினுடைய இந்த அரசினுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன? இப்படியே காலம் கடு ஒன்றிய அரசு மத்திய அரசே ஒன்றிய அரசு என்று விமர்சனம் செய்துவிட்டால் உங்கள் கடமையிலிருந்து தவறிவிடலாம் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். திரைமறைவாக ஒரு புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கின்ற அதே திமுக அரசு அகஸ்தியா நிறுவனம் என்ற ஒரு பொது நிறுவனத்திற்கு புதிய கல்விக் கொள்கையில் என்ன சரத்து இருக்கிறதோ அந்த சரத்தின் அடிப்படையில் அனுமதி வழங்குகிறது. இன்னொரு பக்கம் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறது. எந்த நிறுவனத்துக்கு திமுக அரசு அனுமதி அளித்ததோ அதே நிறுவனத்தினுடைய நிறுவனர் தான் அந்த அகஸ்தியா ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர். இப்படி மக்களிடம் சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றும் என்ற இரட்டை நிலைப்பாடுகளை இந்த திமுக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும். 15 உயிர்களை அவர்களுடைய உயிர் காற்றை துப்பாக்கி முனையிலே சுட்டு அவர்களை மரணிக்க செய்து அவர்களுடைய உயிர்காற்றை பறித்துவிட்டு அங்கே நீங்கள் உயிர்காற்றை உற்பத்தி செய்கிறீர்கள் என்றால்
மானமுள்ள எந்த தமிழனும் அங்கு உற்பத்தி செய்கின்ற அந்த உயிர்காற்றை சுவாசித்து பிழைக்க மாட்டான். ஆனால் இங்கு இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு அது குறித்து கவலை இல்லை. அவர்களுக்கு ஓட்டு முக்கியம், அவர்களுக்கு அதிகாரம் முக்கியம். எஸ்டிபிஐக்கோ பாப்புலர் ஃப்ரண்ட்டுக்கோ இங்கு திரண்டு இருக்கக்கூடிய மக்கள் அமைப்புகளுக்கோ மக்கள் தான் முக்கியமே தவிர அதிகாரம் இல்லை. அதனால் தான் இந்த கோரிக்கையை நாங்கள் இங்கே முன்வைத்திருக்கின்றோம். எனவே அரசு ஏமாற்றாமல், அரசு புதிய புதிய காரணங்களை சொல்லி காலம் தாழ்த்தாமல் இந்த நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இந்த கோரிக்கையை நிறைவேற்றி நிரந்தரமாக இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூட முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதில் இன்னொரு நகைச்சுவையான விஷயம் என்னன்னா, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இந்த வேதாந்தா ஸ்டெர்லைட் நிறுவனம் உயிரை காத்தது என்று சொல்லி விளம்பரம் செய்தார்கள். இந்த சாவர்கர் எப்படி சுதந்திர போராட்ட தியாகி ஆனானோ அது மாதிரி இந்த ஸ்டெர்லைட் என்ற அரக்கன் கடந்த 3 மாசத்திலே மக்களை உயிர் காக்கின்ற சேவகனாக அரசு நிறுவனங்களிலே ஊடகங்களிலே ப்ரொமோட் செய்யப்படுகிறான், விளம்பரப்படுத்தப்படுகிறது. இது ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக செயல் வடிவத்திற்கு வருவதற்கான முயற்சியை பின்வாசல் வழியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளும். ஒரு மானமும் ரோசமும் இங்கே நீ வேண்டான்னு சொல்கிறோம், ஆனால் இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் இங்கே தான் நான் இருப்பேன்னு சொல்லி வரான். இந்த மானமும் ரோசமும் உழைக்கின்ற வர்க்கத்துக்கு தான் இருக்கு, கார்ப்பரேட் கிடையாது. அது முன்வாசல் வழியாக அல்ல, பின்வாசல் வழியாக வருவதற்கு அவர்கள் துடித்து கொண்டே இருப்பார்கள், புதிய புதிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். எனவே திமுக அரசு இந்த விஷயத்திலே நல்ல முடிவை எட்டவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை மீண்டும் தமிழகம் சந்திக்கும் என்பதை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.